பதிவு செய்ய போறாங்க. இது 3:45 இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். நாம ஒரு 3/4 மணி நேரம் இதனுடைய முதல்வருடைய அனுமதியோடு வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று இந்த தயா வாசகர் வட்டம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். திரும்பவும் சொல்றேன், இது கலை நிகழ்ச்சியோ இல்லை டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி மேடை பேச்சோ மகிழ்ச்சி நகைச்சுவை பேச்சோ இல்லை. அவங்க படித்த புத்தகத்திலிருந்து அவங்க பிரிண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்களே அந்த புத்தகத்தை படித்த மாதிரி ஒரு அறிவை உணர்வை பெறலாம். அதுக்காக தான் அது. இதனுடைய முதல்வர் நம்முடைய சேர்பர்சன் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமதி ஷீலா பாலாஜி மேடம், நம்முடைய போற்றுதலுக்குரிய கரஸ்பாண்டன்ட் ஸ்ரீ எம்.டி. சீனிவாசன் ஐயா அவர்கள் இவற்றை அற்புதமாக நடத்த சொல்லியிருக்கிறார்கள். இங்க யார் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ நீங்களும் ஒரு நாள் வாய்ப்பு இருந்தா கட்டாயம் சேர்ந்தா வாங்க, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். வாய்ப்பு இருந்தா ஏதாவது ஒரு நூல் சின்னதா ஒரு உங்க விருப்பம் தான், ஏதாவது ஒரு நூல் எடுத்துட்டு அதை பத்தி நீங்க ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ நூல் எடுத்தீங்கன்னா அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க இங்க ஒரு 5 நிமிஷம் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால தயவு செய்து மாணவர்கள் அமைதியா இருக்கணும். என்னுடைய சிஎஸ் மாணவர்கள் பிளீஸ், நீங்க தான் மாணவர்களை மற்ற பிள்ளைகள் பேசாம பார்த்துக்கணும். இப்பொழுது நூலகர் அவர்கள் கடத்தி செல்வார்கள். வரவேற்புரை நம்முடைய அவர்ணா மேடம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் மேடம். பிரவீன்குமார் அவர்களை தயா வாசகர் வட்டத்தில் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவையோருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சின்ன வயசுல பொம்மை கிளாஸ் விளையாடுறோம் பார்த்துருக்கோம். சூரியன் எப்படி உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக சத்தமா பேசுவோம் மற்றவங்களோட பயனுக்காக இருக்கும், அது போல ஒரு மற்றவங்களோட ஒளிபரப்புக்காக பிறந்தவரோட கதையை பத்தி பார்க்க போறோம். ஈரோடு மாவட்டத்துல 1877 ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறாரு. இவரோட தந்தை ஒரு துணி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களோட கடை கும்பகோணத்துக்கு மாற்றப்பட்டது சிறு வயதிலேயே. அதனால கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தெருவில் இவங்க குடும்பத்தோட இடம்பெயர்த்துறாங்க. அவங்க அப்பா அங்க ஒரு துணி கடையில கூலி தொழிலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு குடும்பம் ரொம்ப ஏழ்மை. இப்ப நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் மிஷினுக்கான சூத்திரத்தை கண்டுபிடிச்சவர் இவரா இருந்தாலும், ஆனா சின்ன சாப்பாட்டுக்கு வறுமையில இவர் வாழ்ந்தாரு. நம்ம இன்னைக்கெல்லாம் பணம் எடுக்கணும், ஆனா அந்த பணத்தை மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சவரு பசியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் சின்ன வயசுல அவருக்கு கேப்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டேட்ல எழுதுவாரு, எழுதி அதுக்கான விடையை எழுதிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு பேப்பர் வாங்க காசு சொல்லி தன்னோட முட்டியில அழிச்சு அடுத்த பேப்பர்ல திருப்பி அதே மாதிரி ஸ்டேட்ல எழுதிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எழுதியே நம்ம கண்கால போல நம்ம கண்கால எப்படி மூட்டை எவ்வளவு வீக்கமா இருக்கும், அந்த அளவு இவரோட கை வீக்கமா இருக்கு. அந்த அளவு கணிதத்துல இவருக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா அதற்கான பணம் இவர்கிட்ட இல்ல. எத்தனை பேருக்கு டவுன் ஹைஸ்கூல் தெரியும்? அந்த இன்னொன்னு டவுன் ஹைஸ்கூல்ல தான் இவர் சின்ன வயசுல சேர்த்து வர்றாங்க. அங்க மாவட்டத்திலே முதல் மாணவனா வருவாரு. இது எப்படின்னா கணிதத்துல 100க்கு 100 எடுத்துறாரு. இங்கிலீஷ்ல முட்டை மாதிரி தான் எடுப்பாரு, பூஜ்ஜியம் தான் எடுப்பாரு. இப்ப நீங்க பிசிக்ஸ் படிப்பீங்க, அப்ப உடலியல் உடம்போட பாகங்களை பத்தி படிக்கிறது இருக்கும். அதனால ஒரு 3 மார்க் 4 மார்க் எல்லாம் எடுத்து ஃபெயில் ஆவாரு. ஆனா கணிதத்துல 100க்கு 100 மார்க் 100க்கு 100 மார்க் எடுப்பாரு. இவர் நம்ம இப்ப 10th 12th சொல்றோம்ல, அப்ப ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் ஃபார்ம் 3 படிச்சாரு, அதாவது இன்னைக்கு 8வது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மேத்ஸ் சார் சொல்றாரு, இப்ப 2ஆல ஒரு நம்பர் இருக்கு, 2ஆல ஒரு நம்பரை எந்த நம்பர் வகுத்தா என்ன ரிமைண்டரா வரும்? 1 0 வரும், இல்ல 1 வரும். 1 வந்தா ஈவு 1 வந்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, 0 வந்தா மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. 0க்கு மதிப்பு இல்ல நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. 1க்கு பக்கத்துல 0 போட்டா அந்த 0த்தோட மதிப்பு 10 ஆகுது. அதே 1க்கு பக்கத்துல 2 0 சேர்த்தா அந்த 0த்தோட மதிப்பு 100 ஆகுது. மதிப்பு இல்லாத ஒரு எண்ணால இன்னொரு எண்ணுக்கு மதிப்பு ஊட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு நம்ம எழுதுற அல்ஜீப்ரா அதோட நுண்கணிதத்தோட அடிப்படை தான் இந்த இன்ஃபினிட்டின்ற கான்செப்ட். இன்ஃபினிட்டினா எல்லை ஏற்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது உபநிடதங்கள் உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே ஒரு குறிப்பு இருக்கு. அந்த காலத்து மாணவர்கள் சொல்றா, இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த காலத்து மாணவர்கள் ஒரு ஆசிரியர் சொல்றாரு, அங்க ஒரு பழம் இருக்கு, அது அப்படின்னு சொல்றாரு.
கொஞ்சம் மாணவனும் அந்த பழத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு எடுக்கிறாரு. அந்த பழத்தை வந்து ரெண்டா உடை அப்படின்னு சொல்றாரு. இவரு அந்த மாணவன் அந்த பழத்தை ரெண்டா உடைக்கிறாரு. உடச்ச உடனே அந்த விதை தெரியுது. அந்த விதையை ரெண்டா உடை அப்படின்றாரு. உடைச்சாரு. இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. இன்னும் சின்ன சின்ன பகுதிகளா தெரியுது. ஒரு சூன்யமா இருக்குது, இன்னும் ஒண்ணுமே தெரியலையே. அதுதான் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது. நம்ம தமிழ் அடிக்கடி படிச்சிருக்கோம், ஆதி அந்தம் இல்லாத இறைவன். ஒரு எண்ட் இல்ல, ஸ்டார்டிங்ல ஒரு எண்ட் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சது வந்து ராமானுஜர் தான். அதுக்கடுத்து இவர் வந்து கணிதத்துல வந்து ரொம்ப ஆர்வம். இந்த ஆனா இவர் வந்து படிக்க வசதி இல்லைல்ல, ஸ்கூல் படிக்க மட்டும் தான் முடிச்சிருக்காரு இப்போதைக்கு. அவர் பக்கத்துல இப்போ ஒரு இன்னைக்கு நம்ம எழுதுற அல்ஜீப்ரா அதோட நுண் கணிதத்தோட அடிப்படை தான் இந்த இன்ஃபினிட்டின்ற கான்செப்ட். இன்ஃபினிட்டினா எல்லையற்றது அப்படின்னு சொல்லுவோம்ல. இது வந்து உபநிடதங்கள் உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே ஒரு குறிப்பு இருக்கு. அந்த காலத்து மாணவர்கள், அந்த காலத்து மாணவர்கள் சொல்றான், அப்ப இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த காலத்து மாணவர்கள் ஒரு ஆசிரியர் வந்து சொல்றாரு, அங்க ஒரு பழம் இருக்கு, அது போய் எடுன்னு சொல்றாரு. கொஞ்சம் மாணவனும் அந்த பழத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு எடுக்கிறாரு. அந்த பழத்தை வந்து ரெண்டா உடை அப்படின்னு சொல்றாரு. இவரு அந்த மாணவன் அந்த பழத்தை ரெண்டா உடைக்கிறாரு. உடச்ச உடனே அந்த விதை தெரியுது. அந்த விதையை ரெண்டா உடை அப்படின்றாரு. உடைச்சாரு. இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. இன்னும் சின்ன சின்ன பகுதிகளா தெரியுது. ஒரு சூன்யமா இருக்குது, இன்னும் ஒண்ணுமே தெரியலையே. அதுதான் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது. நம்ம தமிழ் அடிக்கடி படிச்சிருக்கோம், ஆதி அந்தம் இல்லாத இறைவன். ஒரு எண்ட் இல்ல, ஸ்டார்டிங்ல ஒரு எண்ட் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சது வந்து ராமானுஜர் தான். அதுக்கடுத்து இவர் வந்து கணிதத்துல வந்து ரொம்ப ஆர்வம். இந்த ஆனா இவர் வந்து படிக்க வசதி இல்லைல்ல, ஸ்கூல் படிக்க மட்டும் தான் முடிச்சிருக்காரு இப்போதைக்கு. அவர் பக்கத்துல இப்போ ஒரு கல்லூரி மாணவன் பிஏ படிச்சுட்டு இருக்கான். இங்க யாராவது பிஏ தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கீங்களா? மேத்ஸ் அனுப்பிங்களா? பிஏ படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட் வருது. எத்தனை பேருக்கு இங்க ட்ரிக்னாமெட்ரி பிடிக்கும்? கேள்வி மாத்தி கேட்போம். எத்தனை பேருக்கு இங்க ட்ரிக்னாமெட்ரி பிடிக்காது? அது வந்தனாலதான் நான் 10th 11th வந்து மேட் இருக்கே பயந்தேன். அது இல்லைன்னா வந்திருப்பேன். இந்த ட்ரிக்னாமெட்ரி அல்ஜீப்ரா கண்டுபிடிச்ச வந்து என் கையில கிடைச்சான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இருப்பீங்க. அந்த அதே கடுப்பு தான் அந்த பையனுக்கும். ட்ரிக்னாமெட்ரி புக்கை பார்த்தா அந்த மேத்ஸ் சாரை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ கடுப்பாகும். என்னடா இந்த சப்ஜெக்ட் நாள் எடுக்கிறானே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல அவர் இருந்தார் அந்த பையன். அவரோட புக்கை வந்து இவர் கெஞ்சி கேட்கிறாரு. இந்த புக்கை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அண்ணா இந்த புக்கை மட்டும் தாங்க அப்படிங்கிறத சிரிக்கிறான். ஏன்னா 8வது படிக்கிற நானே காலேஜ் படிக்கிற பசங்களுக்கே மண்டை கைது என்னன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 8வது படிச்சுக்கிட்டு நீ இந்த புக்கை கேட்கிறீ அப்படின்னு ரொம்ப நகைச்சுவை பேசுறாரு. அவர் காலில் வந்து கையில் வந்து எப்படியோ அந்த பையன் அந்த புக்கை வாங்கிட்டான். வாங்கிட்டு அது வந்து எஸ்எல் கார்ன்றவர் ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன். அந்த காலத்துல 18ஆம் நூற்றாண்டுல அவர் எழுதின புத்தகம். அந்த புக்கு ஒரு கையில கிடைக்குது. அந்த புக்குக்கான மொத்த விடையும், அந்த புக்கை பார்த்தீங்கன்னா இப்ப எடுத்து கூட பாருங்க, ஒரு 500-1000 புக்கா இருக்கும். அந்த புக்குக்கான மொத்த விடையும் ஒரு நாள் எழுதி முடிச்சிருக்காரு. மறுநாள் அந்த பையன் அந்த புத்தகத்தை காட்டுறாரு. அந்த எல்லா கேள்விக்கான விடையும் அதுல எடுத்திருக்கு. அவரோட ஆச்சரியப்படுறாரு. நான் ஒரு நாள்ல ஒரு சம்மு கூட என்னால போட முடியல, ஒரு வருஷம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை இன்னும் ஒரு நாள் எல்லாத்துக்கும் விடைய போட்டுட்டாருன்னு சொன்னாரு. அங்க இருக்க இவர் வந்து இந்த காலேஜ் இருக்கிற பையன் அங்க இருக்கிற எல்லா காலேஜ் பசங்க கூட்டிட்டு வந்து நம்ம கணக்கு வாத்தியார் நடக்கிறது வந்து ஒன்றும் புரியல, இந்த பையன் டியூஷன் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒரு 100-150 பேர் கல்லூரி மாணவர்கள் வந்து 8வது படிக்கிற இந்த ராமானுஜர் டியூஷன் சேர்ந்து பிஏ கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல அவருக்கு நல்ல வருமானம் வந்து அதுல வந்த காசை வச்சு கும்பகோணம் கலைக்கல்வி இருக்குல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் சேர்ந்தாரு. அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எஃப்ஏ சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மேத்ஸ்ல 100 எடுத்துட்டாரு வழக்கம் போல. இங்கிலீஷ்ல முட்டை, பிசியாலஜில 5 மார்க் 10 மார்க் அதுலயும் முடிக்கிச்சு. அதுல சொன்னாங்க இவர் வந்து கணக்குல புள்ளியா இருக்கலாம். அங்க இருக்க ஆசிரியர்ல ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, இல்ல கல்லூரியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. நீ கணக்குல புள்ளியா இருக்கலாம்பா, அதுக்கான மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் நீ ஃபெயிலானா உனக்கு டிகிரி எல்லாம் தர முடியாது, நீ வந்து இப்போ வேணா மறுபடியும் முயற்சி பண்ணு சொல்றாங்க. 2வது எழுதுறாரு ஃபெயிலு, 3வது எழுதுறாரு ஃபெயில். ஆனா கணக்குல மட்டும் 100க்கு 100. இதுக்கு மேல இவருக்கு தேராது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப கடுமையா பேசிக்கிறாங்க. இது வாழ்க்கையில விருத்தியானவர் வந்து விருதுநகர் போயிருக்காரு. அங்க ஒரு வருஷம் அலையிறாரு, ஆந்திர பிரதேசம் போறாரு. குடும்பத்துல வந்து தெரியல எங்க போனாருன்னே தெரியல. அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மாட்ட திருப்பி வராரு. வந்துட்டு நீ நானும் உனக்கு கல்லூரி ஆசையை கொடுக்குறேன். அங்க இருக்கிற ஸ்கூல் வாத்தியார் சொல்றாரு, நான் வந்து உன்னை பச்சையப்பன் கல்லூரி, தெரியல பச்சையப்பன் கல்லூரி கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்பயே இருந்தது. பச்சையப்பன் கல்லூரியில வந்து நான் சேர்த்து விடுறேன், நீ அங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணி விட்டுறாரு, ஏதோ பாஸ் மார்க் எடுத்தவங்க எனக்கு போதும், நாங்க சேர்த்து விடுறோம்னு சொன்னாரு. பச்சையப்பன் கல்லூரியில போய் சேர்த்துட்டாரு. பச்சையப்பன் கல்லூரியில அங்க இருக்கிற ஒரு கணக்கு வைக்கிற முதல் நாள் இவர் வந்து 13 வயசு தான் ஆகுது. ஆனா இவர் எழுதியிருக்கிற தேற்றங்கள் தியரம்ஸ் சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, அது 3500 தியரம் 13 வயசுக்குள்ள இவர் எழுதிட்டாரு. அந்த புக்கை எடுத்து பார்த்தோன்னே இந்த கணக்கு வரையும் இயந்து போயிட்டாரு. உலகத்திலேயே நியூட்டன் அடுத்து இவ்வளவு அறிவான ஒரு மனிதன் இருக்கான், இவரை பத்தி இந்தியாவில தெரியவே அவரோட புகழை பரப்பணும்னு சொல்லி அவர் காலேஜ்ல கட்டிக்கிட்டே போறாரு. இந்தியாவில ஒரு பெரிய அறிவாளி கிடைச்சிட்டாங்க, இந்தியாவில ஒரு பெரிய அறிவாளி கிடைச்சிட்டாங்க, அப்படியே தண்டனை பண்ணிக்கிட்டு போறாரு. அங்க இருக்கிற முதல்வர்கிட்ட போய் நிறுத்துறாரு. இந்த பையன் என்ன டிகிரி எல்லாம் படிக்க வைக்காதீங்க, எனக்கு ஏதாவது ஒரு ரிசர்ச்ல ஒன்று சேர்த்து விட்டுற மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய ஆளா வருமா அப்படின்னு சொல்றாரு. அவர் பேர் யாசு. யாசு கேஜிஎஃப் தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அவர் பேரு யாசு.
அவர் வந்து சரி நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன், நான் வந்து இவன் இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி, இந்திய கணக்குத்துறை கழகம் அப்படின்னு ஒன்று நிறுவியிருக்காங்க 1910. அதுல வந்து நான் சேர்த்து விடுறேன், அதுல வந்து ரிசர்ச் பண்ணட்டும், டிகிரிலாம் நான் எனக்கு வராது, எனக்கு தொலை பண்ண வேணாம், மேத்ஸ் ஒன்று சேர்த்து விட்டுறோம்னு சொல்லி அந்த ஒரு ஆட்சியாளர்கிட்ட சேர்த்து விடுறாரு. ஆனா அவரோட செலவு கல்வியிலே சொல்றாரு, படிப்பு செலவு நான் ஏத்துக்கிறேன், சாப்பாடு செலவு ஏத்துக்கிறேன், எல்லாமே ஏத்துக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு வரல, எனக்கு வேணாம், ஏன் நான் உழைச்சு நான் சாப்பிட்டா போதும், மற்றவங்க இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் இப்படியே ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த கல்லூரி முதல் விட்டுட்டாரு, யாஷம் விட்டுட்டாரு. இதுக்கு மேலே இவருக்கு நம்ம உதவி பண்ணி ஒன்று பிரயோஜனம் சொல்லி விட்டுட்டாரு. இவர் சாவர முடிவுக்கும் வந்துட்டாரு, நம்ம சுத்தி போயிருவோம், அதுக்கு மேலே ஒன்றும் நம்ம பிரயோஜனம் இல்லை. சாமி விவேகானந்தர் பேருக்கு தெரியும். அந்த விவேகானந்தரோட சீடர் வந்து சிங்காரவேலுன்னு இருக்காரு. அவரும் இவரும் நல்ல நண்பர்கள், 2 பேருமே சூப்பரான மேத்தமெட்டிஷியன், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து கணக்கு சாப்பிடாம அங்க சென்னையில இருந்தாரு. இவர் முதல்ல இங்க கும்பகோணத்துல படிப்பு சென்னை போனதுனால அங்க இருக்கிற சாப்பாடு கலாச்சாரம் எதுவுமே ஒரு பொறுத்துக்கல, சாப்பிடுறது எதுவுமே இல்லாதனால சாப்பாடு யோசிச்சாரு. அவர் வந்து கொடுக்குறாரு, என்னோட புக்கை மட்டும் நீ கொடுத்துரு, நான் எழுதியிருக்கேன் அந்த 3500 தீரங்கள் எழுதியிருக்கேன், எப்படியாவது அந்த சிங்கர் சொல்றாரு, ராமச்சந்திர ராவ் கலெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுத்துரு, நான் என்னோட இது வந்து உலகத்துக்கு பயன்படணும், சாகக்கூடாது, நான் செத்தாலே என்னோட தீரங்கள் சாகக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து சிரிச்சுட்டு சொல்றாரு, நீ ஏன்டா சாவத்தை பத்தி பேசுற, ராமச்சந்திரன் ராவ் நல்ல நண்பர், அவர் கலெக்டர், ஆனா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், நான் அவர்கிட்ட சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ராமச்சந்திரன் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. இவர் அப்படியே கையை போய் வச்சுக்கிட்டு அப்படி போறாரு. இவரோட ட்ரெஸ்லாம் தெரியுங்க, அங்க தையல் கிழிசல் ஒரே அழுக்கு, ரொம்ப ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தாரு, அந்த குளத்துல தான் இருந்தாரு. இவர் உள்ள வரத பார்த்தோன்னே கலெக்டர், இன்னும் தெருவில் போற ஒரு நியூஸ் பையன் பிச்சைக்கார பையன் எல்லாம் கூட்டிட்டு இருக்கீங்களா, இவன் வந்து மேத்தமெட்டிஷியனா, அறிவியல் நாய் அடிச்சு பார்த்தேன், நாய் கண்ணாடி பேசிட்டு கண்ணில் வந்து அழுக வருது, நம்மளுக்கு செத்தே பேருக்கலாமே, இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, நம்ம அவமானப்படுத்தணும், மேக்ஸ் அவமானப்படுத்துறாங்களேன்ற மாதிரி ஒரு காவல் ஆயிடுச்சு. ஒரு கால விழுந்து கெஞ்சுறாரு, நீங்க என்ன கூட அடிச்சு பார்த்தீங்க, இல்லை இந்த புக்கை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கன்றாரு. அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு கப்பி விட்டாரு. அந்த கூட இந்த கிளர்க்கு கேட்டு கப்பி விட்டாங்க. ஆனா நைட்டு மட்டும் ரொம்ப பய காவல் விழுந்து கெஞ்சினானே, சரி என்ன படிப்போம்னு பாக்குறாரு. 1+2+3 -1, பாசிட்டிவ் நம்பர் கூட்டினா எப்படா நெகட்டிவ் நம்பர் வரும், என்ன ஒரு லூஸ் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அடுத்தடுத்து ஒரு 4-5 பக்கம் திருப்பூர்னு தெரியுது, என்னமோ பெரிய தீரங்களை எழுதியிருக்கான். இவன் வந்து நியூட்டனை தாண்டி ஹார்டியை தாண்டி ஒரு பெரிய நாலேஜ் அப்படியே இருக்கான், நம்மளுக்கு புரியலன்றதுக்காக இவனை நம்ம முட்டான்னு சொல்லிட கூடாதுன்னு அப்பதான் புரியுது. மறுநாள் காலம்பரம் கூப்பிடுறாரு, ஐயா நான் தெரியாம சொல்லிட்டாங்க, உங்க காலில் நான் தான், என் காலில் நீங்க விழக்கூடாது, என்னை மடிச்சுக்கோங்க, உங்களோட திறமை தெரியாம நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். அவர் வந்து 30 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நீ 30 ரூபாய் சம்பளத்துக்கு மேல் வேணாம், சென்னை துறைமுகத்துல 75 ரூபாய் சம்பளம், அந்த காலத்துல 75 ரூபாய் சம்பளம்ன்றது இந்த காலத்துல ஒரு 30,000 40,000 மாதிரி வச்சுக்கோங்க, நல்ல சம்பளம், இந்த சம்பளத்துக்கு நீங்க வந்து வேலை பாருங்க, ரிசர்ச் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ராமச்சந்திர ராவ் வந்து சென்னை துறைமுகத்துல வந்து இவர் கிளர்க்கா சேர்த்து விடுறாரு. அந்த கிளர்க்கு பேர் வந்து பிரான்சிஸ் பிரிங்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு, இங்கிலீஷ் நல்லா கூட கட்டப்பட்டு நல்லா மாறி கொடுத்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆள் அவரு. ஆனா அவருக்கு வந்து மேத்ஸ்ல மட்டும் ஆகும், மேத்ஸ்ல மட்டும் தன்னை யாராவது கரெக்டா வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் ரொம்ப நல்லா கிளர்க்கா வேலை பார்ப்பாரு. இவர்கிட்ட தான் தெரியுங்களா, இதுதான் ஸ்டேட் எழுதுறாச்சு, இவர்கிட்ட வந்து பேப்பர்லாம் கிடையாது. அந்த 3500 பேப்பருடைய தீரை வந்து எப்படி எழுதுனாரு, இந்த ஃபேக்டரியில பேப்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பேப்பர்ல வேஸ்ட் பேப்பர்லாம் எக்ஸ்ட்ரா பேப்பர்ல வெளியே வந்துடும். அதுல அந்த பேப்பரை ரோட்ல போறது, குப்பை தொட்டி, இந்த நாய்களுக்கு நடுவில் போடுறது, அந்த நாய்களோட இவர் சண்டை போட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து முன்பக்கம் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல தெரியும் பாத்துருக்கீங்களா, முன்னாடி நிறைய பேர் ரெஜிஸ்டர் அதுன்னு அடிச்சிருப்பாங்க, பின்பக்கம் மட்டும் வெள்ளையா இருக்கும். அந்த வேஸ்ட் பேப்பர்ல எடுத்து பின்பக்கத்துல பென்சிலால எழுதியிருப்பார் தீரத்தை, பென்சில் எழுதி அதுக்கு அந்த ஒரு முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் பென்சில் எழுதி வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதுல ரெட் பண்ணி எழுதி அதுல ஒரு தீரம். இப்படியே எழுதுறதுனால அவரால் வந்து ப்ரூஃப் எழுத முடியும், எதுக்குமே பேஜில் இடம் இல்லை, எங்க ப்ரூஃப் எழுத முடியும். ஆனா தீரத்தான் எழுதிட்டாரு, அதுக்கான ப்ரூஃப் எழுதுறதுக்கு இவருக்கு பேஜில் இடம் இல்லை. இந்த மாதிரி எழுதி ரொம்ப நாளா கிளர்க்கு வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை ஓட்டி இருந்தாரு. ஒரு நாள் வந்து ஆஃபீஸ் ஃபைலோட சேர்த்து இவர் எழுதுன 2 தீரம் இருக்கிறார், 3500 தீரம் 2,000 மட்டும் தெரியாம வச்சுட்டாரு. அந்த கிளர்க்கு அதை பார்த்துட்டாரு, அந்த இவர் பிரான்சிஸ் பிரிங் அங்க இருக்கிற சென்னை துறைமுகத்தோட தலைவர் பார்த்துட்டு இவருடைய கை கால நடுங்கிறது கிட்ட பண்ண, ஐயோ நம்ம வேலை போச்சு, நம்ம வேலையாச்சும் பார்த்துட்டு இருக்கலாம், மேட்ச்ல இருக்கணும் ரிசர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு இல்லாத வேலைலாம் பார்த்தனால நம்ம வேலைக்கு போகும்போது பயந்தாரு. அவர் கரெக்டா மாதிரி கூப்பிட்டுட்டு, நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளையே முன்னாடி பயந்துட்டு, நான் இங்க இருக்க வேண்டிய ஆளுனா அப்புறம் கொடுக்க போறேன், இங்க இருக்க வேண்டிய ஆளுடா, வெளியூர்ல இருக்க வேண்டியவனா, இங்க தெரியாம இருக்க, நான் அவனை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்புறேன், இனிமேல் அவன் இங்க வச்சுக்கல. இங்கிலாந்துல வந்து GL ஹார்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தெரியுங்களா, கேம்பிரிட்ஜ்
கேம்பிரிட்ஜ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அந்த இப்போ கூட நீங்க கேம்பிரிட்ஜ்ல சேர்ந்தா ரொம்ப ஒரு துறையில ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவங்களை மட்டும் தான் யூனிவர்சிட்டியில் சேர்த்துப்பாங்க. அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து நீ உன்னோட தீரத்துலாம் ஒரு பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு ஃபேக்ஸா நீ அனுப்பு, லெட்டர் எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் வந்து நான் வந்து இந்த மாதிரி கிளப்ல நான் வச்சுக்கல, இன்னும் 75 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப 100 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு இனிமேல் அக்கௌண்ட் எழுதுற வேலை, கணக்கு புள்ளி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டாரு. இனிமேல் வந்து ஒரு ஃபுல்லா ரிசர்ச் தான். சென்னையில உட்கார்றாரு, தனிக்கு ரிசர்ச் பண்றாரு. இந்தியாவில் வந்து அந்த பர்னோலிங் நம்பர்ஸ் பத்தி ஒரு ஜேர்னல் வெளியிடுறாரு. இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ். உலகத்துல இப்படி ஒரு இந்தியனை நம்ம வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல போய் என்னவோ பேசுறான், அவன் பெரிய ஆளு, அவன் தான் கணக்கு, நம்ம அவனை புகழ்ந்துட்டு இருக்கோமே, இவ்வளவு பெரிய ஆள் நம்ம இந்தியாவில இருக்கானே, இவனை தான் இவன் புகழணும்னு முடிவு பண்ணி இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டில வந்து இருந்து அது மூலியமா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறது. உலகத்தில் இருக்கிற பல மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, முக்கால்கள் தான். இவர் எழுதின தியரத்துலாம் நான் கிட்டத்தட்ட 3500 எழுதின தியர் 4000 ஆயிடுச்சு. இப்ப இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் 4000 தியர் எழுதி அதெல்லாம் கிளாஸ்ல அனுப்புறாங்க உலகத்துல இருக்கிற எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸும். அங்க இருக்கிற பல மேத்தமெட்டிஷியன் பார்த்துட்டு அவங்களுக்கு புரியல, இவர் முட்டாள் கிடையாது, அவனுங்க தான் முட்டாள். இதை பத்திலேயே இவன் வந்து ஒரு முட்டாள் ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லி திருப்பி பிடிக்கலன்னா ஏதோ பிடிக்கல இது தெரியலன்னு அனுப்பினால ஃப்ராடு, இந்தியா வந்து ஒரு மெத்தேடி, இந்தியா வந்து முட்டாள்களோட கூட்டம் அப்படின்னு எழுதி பல பேர் பல மேத்தமெட்டிஷியன் திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தவங்க அலுவலர் திருப்பி கும்பானத்துக்கே பேர்றேன், இந்த மேத்ஸ் எல்லாம் வேணாம், என்ன அவமானப்பட்டவங்க தங்கிப்ப மேத்ஸ்ல ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. இந்த ஹார்டி இருக்காருல்ல, ஹார்டிக்கு 20-25 லெட்டர் எழுதிட்டாரு. ஆனா 20-25 லெட்டர் எழுதிட்டாரு. ஹார்டி வந்து பழைய குப்பத்தடிக்கப்பட்டாரு. ஒரு நாள் ஹார்டியும் லிட்டில் வுட்டும் சேர்ந்து எடுத்து அந்த பேப்பரை படிக்கிறாங்க. அப்பதான் புரியுது ஒரு மிகப்பெரிய திறமையாளன்னு. அதனால இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு இவங்களை கூப்பிடுறாங்க. இங்கிலாந்துல வந்து இவங்க 2 பேர் ஹார்டி, லிட்டில் வுட், ராமானுஜன் எல்லாருமே சேர்ந்து ரிசர்ச் பண்றாங்க. அதுல 138 புக்கு வந்து வெளியிடுறாங்க. அந்த இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல கிரிப்டோ கரன்சி, ஏடிஎம் மிஷின், அப்புறம் பார்ட்டிஷியன் தியரி, ஐடென்டிக்கல் தியரி, எலிப்டிக்கல் தியரி, மேஜிக் ஸ்கொயர், கண்டினியூஸ் ஃபிராக்ஷன், பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர், ஹைப்போஜியோமெட்ரிக் சீரிஸ், பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கிறாங்க கருங்கோலை, அதுக்கான பேசிக் ஃபார்முலா, இன்ஃபினிட்டி மார்க், கிரிப்டோகிராஃபி, இன்ஜினியரிங் மார்க் தீட்டா ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்கான தியரிகள் எல்லாம் எழுதி அவர் அந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல லண்டன் எழுதிடுறாரு. ஆனா இவர் வந்து எப்ப பார்த்தாலும் மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கனால ஒரு உடல்நிலையை வந்து பாத்துக்கல. அந்த அசைவ சாப்பாடு தான் கிடைச்சதுனால இவருக்கு அசைவ சாப்பாடுலாம் சாப்பிடாம இவரே சைவ சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டனால ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றது எல்லாருமே. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு உடம்ப வருத்திக்கிட்டனால காலப்போக்கில் ஒரு உடல்நிலையை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவருக்கு காசு நோயும் வந்துருச்சு. அங்க இருந்தா ஹார்டியா இருக்கிற மாதிரி இவங்க உடம்பு தாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. இவர் சாகும்போது கூட அவங்க மனைவி கிட்ட எழுத வந்த 4138 கொண்ட புக்கு இதெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து பசங்க எல்லாம் யாரும் இல்லை, என்னோட பசங்க என்னோட வாரிசு வந்து இந்த நான் எழுதுன இந்த மேத்ஸ் தான், இதை வந்து நீங்க உலகத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு. ஆனா இவர் ஹாஸ்பிட்டல் மட்டுமே 6 ஹாஸ்பிட்டல் மறந்து மாறி இருக்காரு. இவர் இறந்தது காரணம்னா இவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவர் மேத்ஸ் போட்டதுதான் காரணம். ஹாஸ்பிட்டல் யாராவது ஒரு நாள் ஒரு வேலை மீதி நேரம் மேத்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அதுலேயே மேத்ஸ் கண்டுபிடிச்சு அவர் போட்டனால ஒரு உடல்நிலை மோசம் ஆயிடுச்சு. அவர் அன்னைக்கு கண்டுபிடிச்சனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு தியரி வந்து யூஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஏடிஎம் மிஷின் யோசிக்க முடியாது, கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிக்னல் ப்ராசஸிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர் அதை பத்தி யோசிக்க முடியாது. அப்புறம் இன்ஜினியரிங்ல மார்க் தீட்டா ஃபங்க்ஷன் இதை பத்தி யோசிக்க முடியாது. இல்லாம இப்ப எலக்ட்ரிக்கல் மின்னியல் துறையில இருக்கிற எதையுமே நம்ம வந்து யோசிக்க முடியாது. இப்ப அவர் ஆனா நம்ம என்ன நம்ம ஹார்டி, லிட்டில் வுட் இதுவும் இருக்கிற பெரிய பெரிய மேத்தமெட்டிஷியன் தவிர இது நம்ம யூஸ் பண்ற எல்லா மேத்ஸுக்கும் அடிப்படை ராமானுஜர் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியல. அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த அளவு நம்ம தொழில்நுட்பத்துல முன்னேறி இருக்கவும் மாட்டோம். நம்மள கத்துக்க வேண்டியது என்னன்னா நம்ம படிப்புல ஆர்வமா இருக்கலாம், அதுக்குன்னு உடல்நிலையை விட்டுறக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே முக்கியம் தானே. அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்தியாவுக்கும் நிறைய பெருமைகள் சேர்ந்திருக்கும், உலகத்துக்கும் இப்ப தியரம்ஸ் எது கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அல்ஜிப்ரா பத்திலாம் இதெல்லாம் பத்தி கோவப்படுறோம்ல, அது வந்து கோவப்படுறதுக்கு இல்லை, ஒரு விஷயத்தை எளிமையா முடிக்கிறதுக்காக தான் இந்த தியரம்ஸ். அது ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் 32 வயசு தான் வந்தாரு, செத்துட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தாரு, உலகத்துக்கு நிறைய கொடுத்துருப்பாரு, நம்மளும் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அதான் நம்ம என்ன இதுல கத்துக்கணும்னா நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நம்ம ஆசிரியர்கள்ட்ட பணிவா இருக்கணும். ரெண்டாவது முக்கியம் என்னன்னா அவர் நிறைய எல்லாத்தையுமே ரொம்ப பணிவா இருந்தனாலதான் அவர் இவ்வளவு தூரம் முன்னேறிருக்காரு. பணிவும் உடலை பேணுதல், இது 2 தான் இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் நான் ஏதோ சாதாரண தமிழ்ல தான் ஏதோ பேசுறேன், எனக்கும் வாய்ப்பளிச்சு நான் சொல்றதை கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர் பெருமக்களுக்கும் கணித மேதை ராமானுஜத்தை பத்தி ஒரு விளக்கம் தம்பி கொடுத்தாரு. அடுத்ததாக நமது பிகாம் சிஏ டாக்டர் சுகன்யா மேடம் அவர்கள் படிப்பது சுகமே பெரிய ஆதரவு யாருன்னா ஐஏஎஸ் இறையன் எழுதின புக் அது, அதை பத்தி பேச போறாங்க. வெல்கம் மேம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். மாணவன் போல அதிகமாலாம் பேசல, சரியா? நிறைய டைம் எடுத்துக்கிட்டாப்ல. நான் படிப்பது சுகமே வே இறையன்பு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு இல்லையா, அவரை வந்து நிறைய புக்கு போட்டிருக்காரு, சரியா? அந்த புக்கை பத்தி ஒரு சில வரிகள் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், சரியா? நிறைய ஸ்டோரி எல்லாம் சொல்லல, ஒரு சில வரிகள் மட்டும். வே இறையன்பு எழுதிய படிப்பது சுகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 பக்கத்துல ஒரு புக் எழுதியிருக்காரு. நீங்க திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் நல்ல நிறைய அறிவுரைகள் கூறி அந்த புக்ல எழுதியிருக்காரு. நம்ம எப்படி ஒரு ஸ்கூல்னா பயப்படுவோம், காலேஜ்னா எப்படி பயப்படுவோம், தேர்வுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், தேர்வுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், நம்ம உடல்நிலை எப்படி இருக்கணும், அப்படின்னு தேர்வு அப்படின்னா நம்ம ஏன் பயப்படுறோம் அப்பெல்லாம் பார்த்துட்டு அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா படிங்க, சரியா? படிப்பது சுகமே வே இறையன்பு எழுதிய ஒரு புத்தகம். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே, ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அச்சாணி போல நம்ம மனசுல பதியும், சரியா? அவர் படிப்பது சுகமே அப்படின்றதுக்கு சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, வாசிப்பது என்பது மகிழ்வுடனும் நிறைவுடனும் நடக்க வேண்டிய பேரனுபவமாக இருக்க வேண்டும், உள்ளுக்குள் நடக்கும் இனிய பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும், தேடலாகவும் ஆழ்ந்த பயணமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும், இதோட நான் நிப்பாட்டிடக்கூடாது, இன்னும் நிறைய வாசிட்டே இருக்கணும். வாசிக்கிறது அப்படின்றது எனக்குள்ளேயே ஒரு தீவிரமான உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தைகள் மார்க் எடுத்துட்டாங்க, மதிப்பெண் எடுத்துட்டான், 100க்கு 100 எடுத்துட்டான் அப்படின்றக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மார்க் எடுத்தோடனே அதை அப்படியே பெரிய ரொம்ப கம்பீரமா எடுத்துக்கிறாங்க, என் பையன் 100 மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெற்றோர்கள் ஒருபோதும் என்ன யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, என் பையன் 100 மார்க்குக்கு தகுதியானவனா அப்படின்றத என்னைக்கு நம்ம இது பண்றோமோ அன்னைக்குதான் அந்த படிப்பு வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த படிப்பு அப்படின்றது அந்த 100 மார்க் நம்ம எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அதை எப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா, நறுமண திரவியத்தை குடிக்காம என்ன பண்றோம் அப்படின்னா, நறுமண திரவியத்தை மட்டும் உடலில் பூசிக்கொண்டது போல நம்ம வந்து அந்த மார்க்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து உடலுக்கும் கேடு ஆரோக்கியத்திற்கும் கேடு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? உடலுக்கும் கேடு ஆரோக்கியத்திற்கும் கேடு அப்படின்றது. ஒரு மாணவன் குடும்ப விளக்கை மட்டும் படிக்காமல் இருண்ட விளக்கையும் சேர்த்து படித்தால்தான் அந்த படிப்பு முற்றுமை பெறும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? நம்ம படிச்சனா ஒரு டாபிக்கை மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுறோம். இது என்ன படிக்கணும் அப்படின்னா அதை ஃபுல்லா படிச்சா மட்டும்தான் அது நமக்கு வெற்றியை நிச்சயம் தரும். நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம செமஸ்டர் லீவ் விட்டாச்சு, நாளைக்கு காலேஜ் ஓபன் பண்ண போறாங்க, என்ன பண்ணுவோம், அன்னைக்கு முதல் நாள் நைட் நமக்கு தூக்கமே வராது, ஐயோ அதே கிளாஸ் அதே டீச்சரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நினைவுகள் வந்து மாத்தி நம்மளோட மனசை வந்து சிறகடிச்சுட்டு நம்மள மாத்திட்டு இருந்திருக்கோம். மதிப்பெண் எடுக்காவிட்டா என்ன பண்ணுவாரு, அப்பா ரொம்ப திட்டுவாரு, அம்மா என்ன பண்ணுவாங்க, குறைபாட்டு பாடுவாங்க, இதை நான் தண்டத்துக்கு பெற்று வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைபாட்டு போடுவாங்க. அதை விட்டு டீச்சர் கிட்ட வந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கு மேல திட்டுவாங்க, நீ என்ன செமஸ்டர்ல 30 மார்க் கூட எடுக்க துப்பு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வசைப்பாடு பாடுவாங்க. அப்ப எனக்குள்ள நமக்கு எப்பதான் காலேஜ் அப்படின்றது பரவசம் தருகிற இடமாக மாறப்போகிறது அப்படின்னு பாக்குறோம். பாடம் என்பது எப்போது சுயத்தோடராக இருக்க போகிறதோ அப்போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம் கைகளில் தான் என்ன இருக்கு அப்படின்னா சுய தேடலாக மாறப்போவதும் இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் நிச்சயம் செய்ய முடியும். தேர்வுக்கு முதல் நாள் உட்கார்ந்துட்டு புத்தகத்தை பற்றி படிக்கிறது, அதனால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிறவி பெருங்கடலை ஒருபோதும் நீ தாண்ட முடியாது, சரியா? பிறவி பெருங்கடல் அப்படின்றது என்னன்னு தெரியல, நம்ம ஃபுல்லா ஒரே நாள்லயே நைட்டு மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தேர்வு படிப்பு முற்றிலும் ஒற்றுமை பெறாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு படிக்கிறோம் நாளைக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை தள்ளி போடவே கூடாது. இன்னைக்கு நான் ஒரு புக்கை படிக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கே நான் படிச்சு முடிச்சிடணும், சரியா? நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு அரை மணி நேரம் சேர்த்து படிச்சுக்கலாம், இன்னைக்கு ஜாலியா விளையாடும், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா டெய்லியும் நடத்துறத படிச்சா மட்டும்தான்
நீ வந்து எக்ஸாமை ஒழுங்கா எழுத முடியும். சரியா? நீ நாள் உட்கார்ந்து இந்த படிக்கிறத எடுக்கவே கூடாது, தள்ளி போட வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வகுப்பறையில் கவனிப்பது. வகுப்பறையில் கவனிப்பது அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுண்ணறிவு இருந்தா மட்டும்தான் நீ வகுப்பறையில என்ன நடத்துறாங்க அப்படின்றத கவனிச்சிட்டு இருந்த மட்டும்தான் அதன் மூலியமாக நீ படிக்கக்குள்ள என்ன பண்ண இதை நடத்துனாங்க அப்படின்றதுல உனக்கு கரெக்டா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் நல்ல புத்தகங்கள். நம்ம ஃபுல்லா இதையே படிச்சுட்டே உட்கார்ந்துருக்கோம். சரியா? அக்கவுண்ட்ஸ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், அதே மாதிரி உங்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஒண்ணு படிக்கக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நல்ல புத்தகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா பாடம் படிப்பு என்று வாழ்க்கை நாம் குறுக்கி கொள்ளாமல் நல்ல பொழுது, நல்ல குளியல், நல்ல விளையாட்டு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய. ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் கதை படிச்சிருக்கீங்களாப்பா யாராவது? ஆப்ரஹாம் லிங்கன் யாரு? ஆப்ரஹாம் லிங்கன் யாருப்பா? யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா? என்னது? ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை ஒரு முறை படித்தால் மட்டும் நம்மளுடைய துயரம் எல்லாம், நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் யாரு அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி. ஓகேவா? அமெரிக்க ஜனாதிபதி. அவர் வந்து அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதி தான் யாரு அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேவா? இவரோட வாழ்க்கை என்னவா இருக்கு தெரியுமா? 1816 இருந்து 1860 வரைக்கும் கிட்டத்தட்ட 44 வருடங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம், அதுக்கப்புறம் தாய் மரணம், தொழிலில் தோல்வி, சட்டசபை தேர்தலில் தோல்வி, பணி பறிப்பு, அதுக்கப்புறம் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் வந்து இறந்து போயிடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி வந்து 6 மாசம் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 முறை காங்கிரஸ் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு, செனட் அப்படின்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 100 ஓட்டுக்கு குறைவா வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 3வது முறையாக திரும்பவும் செனட் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்க ஜனாதிபதியா 1860 தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்ப 1816 இருந்து 60 வரைக்கும் 44 வருடங்கள் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டதுனாலதான் என்னவா இருக்காரு அப்படின்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆயிருக்காங்க. இதே மாதிரி மிகப்பெரிய மனிதர்களுடைய சுயசரிதம் நம் விழிகளை அகலமாக திறக்க வைக்கும். நமக்குள் மிகப்பெரிய வைராக்கியத்தையும் விடாமுயற்சி ஆழ்ந்த லட்சியத்தையும் ஏற்படுத்த உதவும். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தர். விவேகானந்தர் தெரியுமாப்பா? விவேகானந்தர் தெரியும் தானே? விவேகானந்தர் அப்படின்றவரு ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு இடத்துல போகக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த முட்டை ஓடு இல்லையாப்பா அதை வந்து ஷூட் பண்றாங்க. அந்த கதை படிச்சிருப்பேன். சரியா? ஷூட் பண்ணுவாங்க. முட்டை ஓட வந்து வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஷூட் பண்ணணும். மாணவர்கள் அதிகமா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தராலையும் உடைக்கவே முடியாது. விவேகானந்தர் அந்த ஓரமா போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கக்குள்ள அந்த ரோட்ல பார்த்துட்டு என்ன இது இப்படி போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களால முடியுமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்கும். உடனே வந்து கரெக்டா ஒரே இதுல எல்லாத்தையும் அப்படியே வரிசையா உடைச்சிட்டே வருவாரு. அப்படின்னக்குள்ள அவர் சொல்லுவாரு, எப்போதுமே சுய சிந்தனையோடு சுய அறிவோடு உற்று நோக்கினால் கண்டிப்பாக உன் செயல் வெற்றியை நோக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? நம்ம ஏனோதானோ படிக்காம இதை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு படிக்காம நாளைக்கு எக்ஸாம் இதைதான் எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒருபோதும் அது வந்து நம்மளை சேராது. அடுத்து தேர்ந்தெடுத்த பூக்களின் மகரந்தத்தை சேகரித்த தேன் போல பெரிய மனிதர்களுடைய பொறுக்கி எடுத்த முத்துக்கள் நம்மை மேம்படுத்தும். வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய தேர்வின் ஒரு சின்ன ஒத்திகை தான் நாம் பாடத்திட்டத்தில் சந்திக்கின்ற தேர்வுகள் என்பது புரியும் போது பயமும் இருப்பதில்லை, பதற்றமும் தோன்றுவதில்லை. படிக்கும் போது விவாதியுங்கள். ஒவ்வொரு தடவையும் நீ படிக்கும் போது என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் உற்று நோக்கினால் எப்போதும் விடுபட்டு போகாது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம் இல்லையாப்பா? ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பலம் என்ன,
தாவரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். மலர்களுக்கு மகரந்தம் பூசியும் காய்களுக்கு காயங்கள் தந்தும் பெறுகிற இன்பமும் தென்களை வருடுகின்ற திருப்தியும் கவலையில் கால் வைக்கிற புளிப்பும் படிக்கும் போது நிகழ வேண்டும். படிப்பு என்பது கல்லை சிற்பமாக்கிற முயற்சி, இரும்பை தங்கமாக்குகிற நாணயம் என்பது மலர்களால் மனதில் பதிந்தால் போதும். அப்போது படிப்பு என்பது உண்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாஸ்டா ஒண்ணு சொல்லி மட்டும் முடிச்சுட்டேன். ஒரு குதிரைக்காரர், இதுதான் படிப்பது சுகமே அப்படின்றது. அவர் ஒரு குதிரைக்காரர். அந்த குதிரைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பந்தயம் நடைபெறுது. அந்த பந்தயத்துல குதிரைக்கு என்ன கட்டுவாங்க? குதிரைக்கு என்ன கட்டுவாங்க? கடிவாளம் கட்டுவாங்க. ஆனா அந்த குதிரை மட்டும் கடிவாளம் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா ஓட ஆரம்பிக்குது. கடிவாளம் இல்லாம ஓட ஆரம்பிச்சு அது ஃபர்ஸ்ட் பிரைஸும் எடுத்துருது. சரியா? கடிவாளம் இல்லாம ஓட ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸும் எடுத்துருது. அப்பதான் அங்க உள்ளவங்க எல்லாரும் கேக்குறாங்க, என்ன கடிவாளம் இல்லாமல் ஒரு குதிரை தேர்ச்சி பெற்றதா அப்படின்னு சொல்லக்குள்ள அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, ஓடுவதும் சுகம் ஆடுவதும் சுகம்தானே. அதாவது நான் என் குதிரைக்கு அதோட பாசையில அப்ப வெப்ப கிசு கிசுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாசையில போய் சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது நீ ஓடினால்தான் உனக்கு சுகமாக இருக்கும். சரியா? ஓடினால்தான் சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓடினால்தான் உன் உடல் வலிவடையும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஒரே குறிக்கோளுடன் நம்ம செல்லும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலும் வலிமை பெறும், மனதும் வலிமை பெறும். எப்போது ஓடுவது அனுபவமாக இருக்கிறதோ அந்த குதிரைக்கு எதற்கு கடிவாளம்? எப்போது ஓடுவதை ஆனந்தமாக கருதுகிறோமோ அந்த குதிரையை வெல்ல குதிரைக்கேது. இப்போது நான் சொல்ல போவதை கேளுங்கள். இதுவரை நீங்கள் படிப்பதை சுமையாக கருதியிருப்பீர்கள். காரணம், பிறப்படி மூலமாகவும் அச்சுறுத்தல்கள் மூலமாகவும் தான் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். பழைய நினைவுகள் அனைத்தையும் கலக்கி விடுங்கள். ஒரு புதிய குடிகள் போடுங்கள். ஒவ்வொரு நீட்டி வலையும் மகிழ்ச்சியானது என எண்ணுங்கள். படிப்பது இனிமேல் மகிழ்ச்சியானது, ஆத்மாவுக்கான உணவு, உயிரை நீட்டிக்கும் உன்னதம் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சுய மனவாசியம் செய்து கொள்ளுங்கள். கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். இனி விழிகளை திறந்து பாருங்கள். புதிய ஒளி, புதிய வெளிச்சம், புதிய உலகம். நம்பிக்கையோடு அமருங்கள். படிப்பது சுகமே, படித்தால் தானே சுகமே. ஓகே, புரிஞ்சுச்சா? ஏதாவது இறையன்பு அப்படின்றார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் எல்லாருமே எவ்வளவுதான் நம்மள்ட்ட சொத்துக்கள் இருந்தாலும் சரி, நம்மள்டேந்து வாங்க முடியாத ஒரே சொத்து அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, எல்லா சொத்தையுமே வாங்கிடலாம். இப்ப வீடு கட்டி வச்சிருந்தாலும் சரி, கார் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய வேலை பறி போகலாம், எல்லாத்தையும் பறி போனாலும் சரி. ஆனா கல்வி அப்படின்றது மட்டும் ஒரு நாளும் உன்னை விட்டு பிரியாது என்று கூறி தயா வாசகர் வட்டம் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் 2 மணி துளிகள் இருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுகன்யா மேடம், டாக்டர் முனைவர் எஸ் சுகன்யா மேடம் அவர்கள் படிப்பது சுகமே என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே உங்களுக்கு எப்படி படிக்க வேண்டும், எப்படியெல்லாம் படித்தால் அது சுகமாக இருக்கும் என்பதை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் இறையன்புக்குரியதை உங்களிடத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார். படிப்பது என்பது ஒரு சுகம், அதை எப்படி கையாள வேண்டும், அதில் உள்ள நுணுக்கங்கள் என்பவற்றை எல்லாம் நீங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிறீர்கள். இறையன்பு அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து இதை நீங்கள் இன்று அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டீர்கள். அவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் படிக்கிற காலத்திலேருந்து நம்மளுக்கு யாரு வில்லன் மாதிரி செயல்படுவாங்கன்னா நம்ம தங்கச்சி இல்லைன்னா நம்ம அக்காவாக தான் இருக்கும். 2 பேரையும் ஒன்றா படிக்க வச்சுருப்பாங்க. சொல்லும் போது எப்போதுமே நம்மளோட மார்க் அதிகமாக வாங்கிடுவோம். பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால 98, 97 இப்படி வாங்கிடுவோம். நம்ம 2, 3, 100ல் மிச்சம் இருக்கிறத நம்ம வாங்குவோம். அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு,
என்னடா மார்க் வாங்கியிருக்க? உன் தங்கச்சியை பாரு, எல்லாத்தையும் 97, 98 இப்படி வாங்கியிருக்கா. நீ பாரு 2, 3 வாங்கியிருக்க. அப்பா சும்மா இருக்கப்பா. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ மார்க் போடுவாங்க? அவளுக்கு 97 போட்டாங்க, மிச்சம் இருக்கிற 3, 2 எனக்கு போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிப்போம். அது மாதிரிலாம் இல்லாமல் ராமானுஜர் அவர்கள் கூறிய அந்த தியரம் 10th படிக்கும்போது ஒரு 3 தியரத்தை முக்கிய மனப்பாடம் பண்ணுறது. பித்தாகரஸ் தேற்றம், அது எல்லாருமே நம்ம அப்படியே பார்த்தா மனப்பாடமாக பண்ணிட்டு கடைசியில் அப்படியே எழுதி பித்தாகரஸ் தேற்றம்னு எழுதிடுவோம்ப்பா, அதுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம கரெக்டாக எழுதுவோம். அப்படியே எக்ஸ் அப்படியே பார்த்து பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி நம்ம போடுவோம். தம்பி சொன்னதுலேருந்து பார்க்கும்போது நம்ம அதில் படிச்சிருந்தாலும் கூட இன்னொருத்தவங்க சொல்லும் போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தம்பி சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் பார்க்குற போது அவருடைய மண்ணிலே பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம மகிழ்ச்சி அடையணும். இப்போ இன்னைக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கும்பகோணத்தில் உள்ள நிறைய குளங்களை எல்லாம் காணும், அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் ரொம்ப நாளே ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் இல்லையா? அதனால சட்டப்படி நடந்த நியூஸ்ல சொல்றாங்க, இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளார அந்த குளங்களின் ஆக்கிரமிப்புகள்லாம் நீங்க அகற்றவில்லை என்றால் நீங்க ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க கோர்ட்ல வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப சட்டப்படி நடந்தது. அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அப்போதைக்கு சின்ன டவுனாக தான் இருந்திருக்கும். ராமானுஜருக்கு போதுமான அளவு வசதிகள் இல்லாத காலத்திலையும் அவர் இந்த உலகத்திற்கு இவற்றையெல்லாம் வெற்றி சென்றிருக்கிறார் என்று தம்பி பிரவீன்குமார் கூறியதை கேட்கிற போது வியப்பாக இருக்கிறது. அவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலாகவும் இருக்கிறது. இதே போல இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வருங்காலங்களிலே நீங்கள் எல்லாம் வந்து இங்கு பயின்று இதை போலவே நீங்களும் இந்த பிரவீன்குமாரை போல நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவிற்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.